Taste the Daily. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு விழாவை தரிசனம் செய்ய குவிந்த பக்தர்களுக்கு நீண்ட நேரமாக சுவாமி தரிசனம் மறுக்கப்பட்டதால் அவர்கள் அவதிக்குள்ளாயினர். திருக்கோயில் குடமுழுக்கு விழாவை காண தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். இந்நிலையில் நண்பகல் 12 மணி வரை சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதன் பிறகும் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்படாததால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்து கூச்சலிட்டனர். மேலும் சுவாமி தரிசனத்துக்கு முறையாக ஏற்பாடு செய்யாத விடியா திமுக அரசின் அறநிலையத்துறைக்கு பக்தர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். தமிழக மின்வாரியத்தில் காலியாக உள்ள 50,000 பணியிடங்களை நிரப்பாமல் விடியா திமுக அரசு காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களை நியமிக்க வேண்டும் என சென்னை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்ரண்டிஸ் ட்ரேட் யூனியன் சார்பில் வலியுறுத்தினர். தமிழக மின்வாரியத்தில் கள உதவியாளர், தொழில்நுட்ப உதவியாளர் உள்ளிட்ட பதவிகளில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் இதில் 1800 பணியிடங்களை மட்டுமே நிரப்பப் போவதாக மின்வாரிய தலைவர் அறிவித்திருப்பது தங்களுக்கு வேதனை அளிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த கவர்னர் ஆர்ப்பாட்டத்தில் மின்சார வாரியத்தில் அப்ரண்டிஸ் பயிற்சி முடிச்சவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஏ எல்லாம் இருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிப்ளமோ மற்றும் பிஇ 2 பேர்த்துக்குமே டிஎன்பிசி மூலிமா தேர்வு கொடுத்துட்டாங்க. அடுத்தபடியாக கள உதவியாளர் தேர்வு மின்சார வாரியத்தின் மூலிமா தேர்வு பண்ணியிருக்காங்க. என்ன இதில் விஷயம் பார்த்தீங்கன்னா, வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களுக்கு தொடர்ந்து இடஒதுக்கீடு அளிக்காமல் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. இந்த புறக்கணிப்பின் காரணமாக வாரியத்தில் பயிற்சி முடித்தவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடும் இதனால் பெண்களுக்கு இது கிடைக்காம இதனால் பாதிப்புள்ளாக இருக்குது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஆற்று மணல் திருட முயன்ற லாரிகளை அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்தனர். கூடலையாற்றூர் கிராமத்தில் சட்டவிரோதமாக ஆற்று மணல் திருட முயன்ற லாரிகள் மற்றும் ஜேசிபி இயந்திரங்களை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் துணையுடன் மாஃபியாக்கள் மணல் திருட்டில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பூ விற்று பிழைப்பு நடத்திய மூதாட்டியின் வீட்டை அத்துமீறி மீட்டர் வட்டி பிரமுகர் கைப்பற்றிய அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. வடக்கு ராம மடத்தெருவைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் பசுபதி என்பவரிடம் மீட்டர் வட்டிக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாகவும் அதற்கு 13 லட்சம் ரூபாய் கட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மேலும் பணம் கேட்டு மிரட்டிய பசுபதி மூதாட்டியின் வீட்டை ஆக்கிரமித்து கொலை மிரட்டல் விடுப்பதாக சுரேஷின் தாய் மூதாட்டி லோகநாயகி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். கந்துவட்டி வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வாய்க்கிழிய பேசும் ஸ்டாலின் அரசு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறதென மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். வீட்டை எழுதி கொடுக்கல. வீட்டு மனம் கீழே உள்ளது கோயில் இடம். மேலே நாங்கள் சொந்தமாக கட்டியிருக்கோம். நாங்கள் சொந்தமாக பூக்கடை வச்சு தான் அம்மா கட்டினது. அதுக்கான சாட்சி இருக்குது. ஊரே திறப்படியே கேட்டாலுமே சொல்லுவாங்க. ஆனால் இவங்க இப்படி எங்கள்கிட்ட 5 லட்சத்தை கொடுத்துட்டு நாங்கள் 50 லட்சம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மீட்டர் இதில் மாதம் 6,000 ரூபா வட்டி வாங்கியிருக்காங்க. அதையும் இல்லாமல் இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு எங்களை விட்டுருக்காங்க. நடுத்தரவில் விட்டாங்க அம்மாவை. அவங்க வாங்கினவங்களோ கொடுத்தவங்களோ எங்களுக்கு தெரியாது, அம்மாவுக்குமே தெரியாது.